தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைய போகுது. அது பயம். தமிழ்நாட்டில் இது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். ஏன்னா அதோடைய முக்கியமான கட்சியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த பார்வையிலிருந்து வருது. இன்னைக்கும் 80 சீட்டோட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்க அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை நீங்க சொல்லலாம். ஆனா கர்நாடகாட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்நாடக அரசியல்வாதிகள் இன்னும் தெளிவா எண்ணிக்கையை பார்க்கல. தமிழ்நாட்டில் ஒருவர் கூட எழுந்திருந்து நீங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு எண்ணிக்கையை குறைக்கிறீங்க. நீங்க இன்னொரு பக்கம் நீங்க சென்னைக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. சென்னையில தான் அதிகமான சாலைகளை போடுறீங்க. எப்படி இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க? காப்பி அமெரிக்கா. முன்ன தள்ளி வச்சவர் வாஜ்பாய் தான். இப்ப நரேந்திர மோடி அதை கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர் மாதிரி எனக்கு தெரியும். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் அதுதான் இப்ப பெரிய பேசுபொருளா இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு. இந்த பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதோடைய அடிப்படை நம்ம பார்த்திடலாம். அரசியலமைப்பு சட்டப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். நம்ம நாட்டில் 1951, 61, 71ன்னு 3 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போ எல்லாமே தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. முதல்ல 494 தொகுதிகளாக இருந்தது. அதுக்கப்புறம் 522 உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 543 உயர்த்தப்பட்டது. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, 1976ல் இந்திரா காந்தி தலைமையிலான ஆட்சியில் அவசர நிலை இருந்த போது குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் அந்த பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா இருந்தது. ஸோ அதனால அதை தீவிரமா கடைபிடித்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாகவும், அதை கடைபிடிக்காத மாநிலங்கள்ல மக்கள் தொகை கொஞ்சம் கூடுதலா இருந்தனால அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணனால அந்த மாநிலங்கள் பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தொகுதிகள் மறுசீரமைப்பு நிறுத்தப்பட்டது. அப்ப என்ன முடிவு பண்ணாங்கன்னா, 25 ஆண்டுகளுக்கு தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணா திருப்பி 2001க்கு வரும். வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி தான் இருக்காங்க. அப்போ என்ன முடிவு செய்யப்படுது அப்படின்னா, அப்பவும் இதே பிரச்சனை இருந்ததுனால தொகுதிகள் மறுசீரமைப்பு 25 ஆண்டுகளுக்கு மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டது. அதாவது 2026க்கு அப்புறமா எடுக்கப்படக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அதுக்கப்புறமா தான் நம்ம தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அப்போ ஒரு தடவை அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2026ல் வந்திருக்கோம். தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுமா? ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கணும். 2021ல் அதன்படி நடந்திருக்கணும். ஆனால் கரோனா காரணமா நடக்கல. 2022, 23, 24 அப்பவும் நடக்கல. ஸோ 2026ல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுமா? நடத்தினால் அதன் அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும் அப்படின்றதான் இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்பட தென் மாநிலங்களின் குரல்களா இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாதிரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், நீங்க செய்திகள் பார்த்துருப்பீங்க. தென் மாநிலங்கள்ல குரல்கள் வந்துட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தென் மாநிலங்கள் தலையில ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் எப்படி பாருங்க? ஒரு முதல் கருத்து. இந்த தொகுதி மறுசீரமைப்பு நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்று அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பம். இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் அது பெரிய சிக்கலாகிறதுக்கு 2-3 அடிஷ்னல் காரணங்களும் இருக்குது. பொதுவாக நம்மக்கிட்ட மொழிவாரி மாகாணங்களாக நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். வட மாநிலங்கள் சிலவற்றுக்கு மொழிகளில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் தென் மாநிலங்கள் நிச்சயமாக மொழிவாரியாக, தென் மாநிலம் மட்டும் இல்லை, நம்ம கடலோர மாநிலங்கள்னு எடுத்துப்போம். குஜராத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவை எல்லாமே வேறு மொழி, ஒவ்வொன்றும் தனித்தனி மொழியை பேசக்கூடிய மாநிலம். இந்த மாநிலங்கள் எல்லாம் அதனால நம்ம இன்னும் தென்னிந்தியான்னு பேசுறதே கொஞ்சம் மாற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது வெறும் 4 மாநிலத்துக்கான பிரச்சனை இல்லை.
இந்த 4 அல்லது 5 மாநிலத்துக்கானது இல்லை, ஒரு பெருமளவு சில மாநிலங்கள் எல்லாம் இந்தி அல்லாத மொழி பேசக்கூடியவை. அவர்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் நான் சொல்லலை, மற்றவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். ஸோ மொழிவாரி மாநிலமாக இருக்கும் பொழுது இரண்டுமே, அதாவது அவர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமானால் அவர்களுக்கு மகிழ்ச்சி, குறைந்தால் வருத்தம். இதில் அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, நம்முடைய அரசியல் மாடலில் மாநில கட்சிகள் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. மொழிவாரி மாகாணம் மட்டுமல்ல, அந்த மாநிலத்துக்கு மட்டுமே உட்பட்ட ஒரு கட்சி. இப்போ நீங்கள் இந்தியாவையே எடுத்துக்கிட்டு மொழிவாரி மாகாணமே இருந்தாலும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் 2 கட்சி தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு 5 சீட்டு குறைஞ்சி இன்னொரு மாநிலத்தில் 5 சீட்டு அதிகரிக்கிறதெல்லாம் பற்றி அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. ஓகே, ஸோ அதுவும் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த மாநில கட்சி ஆட்சியை பிடிக்கும் பொழுது அதோடைய லென்ஸ் வேற, அதன் மூலமாக அந்த கட்சி பார்க்கும் பார்வை வேற. இந்த 2க்கும் மேலாக, இது 2மே ப்ராப்ளம்னு சொல்றோம், இந்த 2க்கும் மேலாக தமிழ்நாட்டில் இது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். அது ஏன்னா அதோடைய முக்கியமான கட்சியும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த பார்வையிலிருந்து வருது. அது ரொம்ப எளிதாக சொல்றதா இருந்தால், இந்தியா முழுமைக்கும் நாங்க தான் பரவி இருந்தோம். திராவிடர்கள், ஆரியர்கள், வந்தேரிகள், அவங்க எங்களை அப்படியே சுருக்கி கடைசியா தென்னிந்தியா, மேபி இன்னைக்கு தமிழ்நாடு, அவங்க பார்வை திருண்ட இடத்துக்குள்ள சுருக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்களை பண்றதெல்லாம் எங்க மேல ஒரு அசால்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மொழியை புகுத்துறீங்க, மதத்தை புகுத்துறீங்க, வரிய குறைக்கிறீங்க, எங்களுடைய பவர் எல்லாத்தையும் கிளிப் பண்றீங்க, எங்களை கிட்டத்தட்ட அடிமைகளாக நடத்துறீங்க. இது எல்லாமே அதோடைய ஒரு ஒட்டுமொத்த பார்வையில் இன்னும் ஒரு தாக்குதல். இது தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் இஷ்யூ வேற. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா அன்ரேவல் பண்ணி பார்க்கணும். ஆக இது ஒரு இஷ்யூ இருக்கான்னா கட்டாயமாக இருக்கு. 50 ஆண்டுகளாக பொட்டியில் வைத்திருக்கிற பூதம் இப்பொழுது மீண்டும் கிளம்பி வரப்போகிறது. அப்போ அதை இந்த எல்லாத்தோடைய பார்வையிலையும் நம்ம கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு குரல் எழுப்பதற்கு காரணம் என்னென்னா, தொகுதி மறு சீரமைப்பு செய்யப்பட்டால் 2 பேசிஸ் செய்யலாம். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய 543 எண், அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் அதில் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படலாம்ன்றது ஆப்ஷன் 1. இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நம்ம தொகுதிகளினுடைய எண்ணிக்கை உயர்த்துறோம். அதாவது இப்போ ஏறத்தாழ என்ன எண்ணிக்கை வருதுன்னா 753 அப்படின்றது, இது உத்தேசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அதன்படி போனாலுமே கூட தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம், இப்போ உள்துறை அமைச்சர் என்ன உத்தரவாதம் கொடுத்திருந்தார் அப்படின்னா, ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க பிரச்சனை எண்ணிக்கை கூடுதா குறையுதான்றது இல்ல, பிரதிநிதித்துவம் அப்படின்றதா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன 2 அடிப்படையில பார்த்தாலுமே கூட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் கிட்டத்தட்ட ஒரு 4% 5% வரைக்கும் குறையுது. குறிப்பா தமிழ்நாட்டோட சதவீதம் ஒரு 7% இருக்கிறது, ஒரு 5% குறையுது. ஸோ குறையலாம், நமக்கு ஒன்றும் தெரியாது, குறையலாம். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்த ஆஸ்பெக்டில் போனாலுமே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத ஒரு அச்சமாக இருக்குது. ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்து? இது கீழே இன்னொரு தடவை இந்த நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்த ஒன்றா எடுத்துப்போம். நம்ம பேசிக்காக டெமோக்ரஸியோடைய அடிப்படையே 1 man 1 vote அப்படிங்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு. அது அப்படிதான் இருந்தது. ஆனால் அதுலேயுமே சில கண்டிஷன்ஸ் வச்சிருந்து வீடு வைத்திருப்பவர்கள், வரி கட்டுபவர்கள் அப்படின்னு ஆரம்பித்தது. நம்முடைய இது வெவ்வேறு நாடுகள், நான் சொல்கிறேன், அனைத்து விதமான மக்கள் குடியாட்சியை எடுத்துக்கிட்டு அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா யூனிவர்சல் சஃப்ரேஜ் அப்படின்னு ஆரம்பித்தோம். இதெல்லாம் திரும்ப நம்ம ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி போக வேண்டியதாக இருக்குது. பல மேலை நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை வருவதற்கு பல ஆண்டுகள் நடந்தது, பிறகுதான் கிடைச்சது. போராடி பிரிட்டனில் அப்படி தான் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது,
சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் 1970கள். அதாவது இந்தியா வந்து தன்னுடைய முதல் தேர்தலிலேயே அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்ததற்கு பிறகு தான் பல மேலை நாடுகளுக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், படிப்பு முக்கியம் இல்லை, நீங்க வந்து கையெழுத்து கூட போட தெரியாமல் இருக்கலாம், வயதுக்கு கீழ் வரம்பு உண்டு, மேல் வரம்பு எதுவும் கிடையாது, சொத்து வச்சிருக்க வேண்டாம், ஆணோ பெண்ணோ, மூன்றாம் பாலினத்தவர், அது இப்ப சமீப காலங்களில் அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்முடைய முதல் சுதந்திரத்துக்கு பிறகான தேர்தல், அது சுதந்திரத்துக்கு முன்னாடி நமக்கு தேர்தல் நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி இங்க இருக்கும் பொழுது, அது இப்படிப்பட்டது இல்லை. அதுல குறுகிய சிலருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. ஆனால் நாம் சுதந்திரம் பெற்ற உடனேயே நம்முடைய முதல் இதிலேயே நம்ம வந்து இந்த அனைவருக்குமான வாக்குரிமை அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்ப வாக்குரிமை அனைவருக்கும் இருந்தால் மட்டும் போதாது, சம பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். அப்பதான் வந்து அது ஃபுல் டெமோக்ரஸி. அது எந்த ஒரு 100 பேருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார். அந்த 100ங்கிறத ஒரு எண்ணிக்கையா சொல்றேன், அது 3 லட்சமோ 4 லட்சமோ ஏதோ ஒரு எண்ணிக்கை. அப்ப ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகை என்ன, மொத்த மக்கள் தொகை என்ன, அப்ப இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு இடங்கள் என்றால் இந்த மாநிலத்துக்கு என்ன மக்கள் தொகையோ அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அப்படி சொன்னாலுமே கூட சில ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு ஃப்ராக்ஷனலா, அதாவது 1க்கு கீழே போகுதுன்னு வச்சுங்க, அதை 1ன்னு வச்சுப்போம். ரைட்? இப்போ 0.5 அப்படின்னு வந்ததுன்னா 0.5 எப்படி கொடுக்கறது? ஏன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய, அதாவது அதோடைய ஜியோகிராபிக்கல் என்டிட்டி வந்து டிஃபைன்டு, அதில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் ஒன்று வைத்துக் கொள்வோம், இப்போ அந்தமான், அதற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உண்டு. பல வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷனாவது இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நம்ம அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி, குறைந்தபட்சம் அவர்களால் எந்த வாக்கெடுப்பின் போதும் எதையும் மாற்ற முடியாதுன்னாலும் ரெப்ரசன்ட் பண்ணி குரல் எழுப்ப முடியும் அப்படிங்கிறதுக்காக யூனியன் டெரிட்டரியா அதற்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உண்டு என்று சில இதை கொண்டு வந்தோம். அந்த சமயத்தில் பின்னாடி வர எந்த காம்ப்ளிகேஷனையும் அந்த சமயத்தில் யாரும் யோசிச்சு பார்க்கல. நம்ம மொழிவாரி மாகாணங்கள் கொஞ்சம் தள்ளி தான் அது உருவாச்சு. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம வேரியஸ் என்னென்ன ப்ராவின்ஸ் எப்படி எப்படி இருந்ததோ அதை அப்படியே நம்ம மாநிலங்களாக மாற்றினோம். அதன் பிறகு போராட்டத்தின் காரணமாக ஒரு பக்கம் குஜராத் பாம்பே ப்ராவின்ஸ்லேருந்து வெளில போகணும்னு சொன்னிச்சு, இங்கே தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆந்திரான்னு தனி மாநிலமாக தமிழ் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இல்லாமல் வெளில போகணும்னு சொன்னாங்க. அதன் விளைவாகத்தான் இந்த மொழிவாரி மாகாணங்கள் வந்துச்சு. இந்த மொழிவாரி மாகாணங்கள் வரும்பொழுது ஒரு இந்தியன் ரெப்ரசன்டேஷனுங்கிறத தாண்டி தமிழ் ரெப்ரசன்டேஷன், கன்னடா ரெப்ரசன்டேஷன், மலையாளி ரெப்ரசன்டேஷன் என்ற ஒன்று அப்போதான் உருவாகுது. அதை நம்முடைய டீலிமிட்டேஷன் பற்றி நம்முடைய அரசியலமைப்பில் சொன்னவர்கள் இதை யோசிக்க தவறிவிட்டார்கள். இதை நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதோடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனா இன்னைக்கு நம்ம மொதல் 3 சென்சஸ்லையும் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது 494லிருந்து 500கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வந்து இப்போ 543க்கு வந்திருக்கிறதெல்லாம் மோர் ஃபார், அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச். நீங்கள் அந்த 50-100 வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது எதுக்குன்னா வகுக்கிறதுக்கும் அது ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்குமானது. 494 இருந்தால் என்ன, 543 இருந்தால் என்ன, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அங்கே வந்து நிச்சயமாக ஒரு மறுசீரமைப்பு. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு அப்பொழுதே வந்து சீட் எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருந்தது. அதன் பிறகு இந்த ரெப்ரசன்டேஷன் வேறு விதமாக குறைவது எப்படி நடக்கும்னா, அந்த மாநிலத்தை உடைக்கும் பொழுது அது குறையதை பார்க்குறோம். இன்னைக்கு நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவை ஒன்றுபட்ட மாநிலமாக இருந்திருந்தா அவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதை உடைத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட மிடில், அதாவது 50-50 ஸ்பிளிட் ஆகல, 40-60 அப்படின்னு ஸ்பிளிட் ஆகுது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா கட்சிகள் மாறுது,
காமன் பார்ட்டி 2 இடத்துலையும் கிடையாது, அதிகமாக இடங்கள் பெறுபவர்கள். ஸோ அங்கே வந்து ஒரு தெலுங்கு எம்பிஸோடைய பவர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் குறையுது, வேற மாதிரியாக மாறுது. அது அவங்க தெலுங்கு எம்பின்னு பார்க்கல, தெலுங்கானா எம்பியாவும் ஆந்திரா எம்பியாவும் பார்க்குறாங்க. ரைட். இது 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 இன்னொரு ஒரு சின்ன ஒரு புள்ளியை நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் தொடர்ந்து இது நடந்துட்டு வந்திருந்ததுன்னா இதை எப்படி ஒவ்வொரு மாநிலமும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வேற. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று வரும் பொழுது அதை கொண்டு வருபவர்கள் அதற்கான ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும். அப்படிங்கும் பொழுது தான் இந்த இன்சென்டிவ் வருது. ஸோ நம்ம வந்து 71 வந்து பேஸாக வச்சுப்போம், ஃப்ரீஸ் பண்ணுவோன்னு. அப்படி ஃப்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னதப்ப 25 வருடங்களுக்குன்னு சொன்னது 2வது பிரச்சனை. we will freeze it here. ஏன்னா எவென்ச்சுவல் கோல் என்ன? ஹை பாப்புலேஷன் என்பது நல்லதல்ல, அதுவும் பர்டிகுலர்லி வளர்ந்து வரக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு அது நல்லதல்ல. அது ஏழைகளையும் பிச்சைக்காரர்களையும் அதிகரிப்பது தான் அதோடைய விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பெரிய இது வந்து உலகமே அதை நோக்கி போயிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சீனா பெரு மக்கள் தொகை கொண்ட நாடுகள் வந்து அதை நோக்கி நகர்ந்தன. ரொம்ப கஷ்டம் அந்த சமயத்தில், உணவுக்கு கஷ்டம் நமக்கு இருந்தது, பெரும் கஷ்டம். சீனா அதை நோக்கி, அது ஒரு குழந்தை அப்படிங்கிறத நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் டெக்னாலஜி அப்டேட் வந்து உணவு பெருக்கம் அதிகமாகும் பொழுது அரசே இதை பெரிய இயக்கமாக முன்னெடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றி அரசு பேசுறது இல்லை. சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இன்ஸ்டட் நாம் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதை வெவ்வேறு விதமாக இந்த இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி பேசக்கூடிய வேறு வேறு குழுக்கள் உள்ள இருக்கு. 2 உதாரணத்தை எடுத்துப்போம், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசித்தான் ஆகணும். இந்து இயக்கங்கள் முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகவும் அவங்களுடைய பாப்புலேஷன் ரிலேட்டிவ்லி இந்துக்களுடைய பாப்புலேஷன் இன் பர்சன்டேஜஸ் குறையிறதையும் காரணமாக சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கேரளா ஸ்பெசிஃபிக்கலி டெமோகிராஃபி மாறுறது அப்படிங்கிறத, அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் பாப்புலேஷன், அங்கே வந்து அது ஒரு ஸ்டேட், ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து 3 பேரும் ஒரு பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியதில் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அதோடைய கேரக்டர் கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. முஸ்லிம்களுடைய சதவிகிதம் அதிகமாகி கிறிஸ்தவர்களோட அதிகமாயிருச்சு. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை ட்விண்டில் ஆகுது, இந்துக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதே இடத்துல இருக்கு. இந்த மதங்களுடைய பார்வை தேர்தலில் நேரடியாக எதிரொலிக்கிறதுனால அது அரசியல் பிரச்சனையாகவும் மாறுது. ஸோ அங்கே வந்து இந்த டெமோகிராஃபி சேஞ்சை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே. ஓகே, ஸோ இது வந்து வித்தின் அ ஸ்டேட் அட் அ மைக்ரோ லெவல். அட் அ ஸ்டேட் லெவல் நமக்கு வந்து முக்கியமாக ஸ்டாலின், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், பிற பாஜக தவிர்த்த பிற தமிழக கட்சிகள் இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் எடுத்திருக்காங்க. இவர்கள் அனைவருமே ஒரே பிரச்சனையை முன்வைக்கிறாங்க, தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைய போகுது. அது பயம். அது வந்து உண்மையிலேயே அப்படி குறைய போகுதா இல்லையாங்கிறது நமக்கும் தெரியாது, நம்ம அதை பற்றி பேசணும். ஓகே, ஸோ அந்த ரெப்ரசன்டேஷன் குறைவுங்கிறது எப்படி எதிரொலிக்கும்? இதை ஒரு பக்கம் வைக்கும் பொழுது, அதே நேரம் நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அரசியல், என்னுடைய நண்பர் ஒருவர், அரசியல் இயக்கங்களில் எதுலையும் சேர்ந்தவர் இல்லை, ஆனால் அரசியலை வெகு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒருவர். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பொழுதைக்கு சென்னையில் என்ன பிரச்சனை, என்ன தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கும்போது நான் டீலிமிட்டேஷன் பற்றி சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவர் வந்து, நியாயம்தானே, நாங்கள் வந்து எங்களுடைய மக்கள் தொகை வந்து எவ்வளவு அதிகமாக இருக்குது, இன்றைக்கி நாங்கள் 22-24 கோடிக்கு மேலே வந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு அதே 80 பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னாரு. நான் இதே ஆர்குமெண்ட் எடுத்து வச்சேன். இப்போ ஒரு கட்டத்தில் இதுதான் வந்துக்கிட்டு இருக்கு, பட்
குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதை கையில் எடுத்த காரணத்தினால் தமிழகம் பல விதங்கள்ல முன்னேறி இருக்கு. இங்க வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டை குறைச்சதுனால ஓவரால் அந்த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய சுகாதாரம், பெண்கள் வேலைக்கு போகிறது, ஓவரால் பெர் கேபிட்டா இன்கம், தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே பெண்களுடைய ரீப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத மாற்றினதுடைய காரணம். இது உலகம் முழுக்கவே இது நடந்திருக்கக்கூடியது. அப்ப அதை முன்னெடுத்து செய்த தமிழகத்துக்கு அதை செய்யாத உத்தரப்பிரதேசம் எந்த விதத்தில் தீங்கிழைக்கலாம்? இட்ஸ் அ டிபேட். அது உண்மைதான். இங்கேயும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இவ்வளவு பேருக்கான ரெப்ரசன்டேட்டிவ், அப்ப எங்களுடைய 1 ஓட்டோடைய வேல்யூ இஸ் லோவர் அப்படின்னாரு. உன்னுடைய ஒரு வாக்குக்கு இவ்வளவு, அதாவது ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேரை நீ தேர்ந்தெடுக்கிறாய் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கு உன்னுடைய வாக்குக்கு பலம் அதிகம், என்னுடைய வாக்குக்கு அதுக்கு பலம் குறைவு. ஸோ இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போறோம்? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பதில் அப்படிதான்ப்பா இருக்கும். நீ பண்ண வேண்டியது என்னன்னா, உன்னுடைய பாப்புலேஷனை குறைச்சு அதற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல வாழ்க்கையை, அதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதுதான். இல்லை நீ வந்து வெவ்வேறு இடங்களுக்கு பரவி பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நீ உனக்கு ஒரு வாக்கு உடைய வேல்யூ குறைவுங்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துருச்சு? நீ இன்னைக்கும் 80 சீட்டோட நீ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல தான் இருக்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை நீங்க சொல்லலாம். ஆனா கர்நாடகாட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா உண்மையில தென் மாநிலங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இல்லை. இந்த ஓவர் திஸ் பீரியட் கர்நாடகத்துடைய மக்கள் தொகை அதிகமாக பெருக்கமடைந்திருக்கிறது. கர்நாடக அரசியல்வாதிகள் வந்து இன்னும் தெளிவா எண்ணிக்கையை பார்க்கல. அவர்களுடைய எண்ணிக்கைக்கு இன்றைக்கே மக்கள் தொகையோடைய அடிப்படையில் இடங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்னும் அதிகமான இடங்கள் கொடுக்கணும். சித்தராமையா எண்ணிக்கை முன் வச்சு தான் பேசுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, டீலிமிட்டேஷன் வந்து லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில், அது 2021 அல்லது 2031 அடிப்படையில் நடத்தப்படும் பட்சத்தில் கர்நாடகத்தினுடைய எண்ணிக்கை 28லேருந்து 26 குறையும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆந்திர பிரதேசம் வந்து 42லேருந்து 34 குறையும், கேரளா 20லேருந்து 12 குறையும் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை 39லேருந்து 31 குறையும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிற அடிப்படை எதன் அடிப்படைனா, நம்ம 543 அப்படின்ற எண்ணை மாற்றாம அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு தொகுதிக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க, அதுவே வந்து 20 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த 753 முன்னாடி ஒரு எண்ணிக்கை நம்பர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எண்ணிக்கையில் 28 36 மாறுது கர்நாடகத்துக்கு. அதான் இல்லை, இப்போ இதே எடுத்துப்போம். 28ங்கிறது 26 மாறும், தமிழகத்தோடது 39ங்கிறது 31 மாறும்னா என்னன்னா 28 to 26 பெரிய சேஞ்ச் இல்லை. அப்போ மற்ற 4 மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது கர்நாடகத்துக்கு எந்த சேதமும் இல்லை. டீலிமிட்டேஷன்ல கிட்டத்தட்ட எந்த சேதமும் இல்லை. அதான் இப்போ முடிச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ உண்மையிலேயே கர்நாடகம், நான் ஏன் வந்து 2 ஈக்குவல் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறேன். கர்நாடகத்துக்கு கிட்டத்தட்ட சேதம் இல்லை, மற்றவர்களுக்கு தான் ப்ராப்ளம். அல்டர்னேட்லி நீங்கள் எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா தமிழகத்துக்கு எவ்வளவு கூடுமோ அதை விட அதிகமான அளவுக்கு கர்நாடகத்துக்கு கூடும். எண்டு நம்பர் வந்து பக்கத்துல வராங்க. தமிழ்நாடு அந்த எண்ணிக்கை கூடுறப்ப 41 36 வராங்க. அதான்ப்பா, அதான் சொல்றேன். ஸோ தனிப்பட்ட முறையில் கர்நாடகத்துக்கு பெனிஃபிட் ரிலேட்டிவ்லி. எப்போ பிரச்சனை, எந்த விதமாக பார்த்தா பிரச்சனைன்னா, நீங்கள் தென் மாநிலங்கள் என்ற ஒரு கூட்டமைப்பாக பார்த்தீர்கள் என்றால், நான் கர்நாடகத்தை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறதுக்கான காரணம் இதுதான். கர்நாடகத்துக்கு தனியான பிரச்சனை இல்லை, கூட்டமைப்பாக பார்த்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடும்பொழுது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு ஆகும் அப்படிங்கிறது தான். அதுதாங்க சிக்கல். ரெண்டாவது அவங்களுக்கு லெசர் ப்ராப்ளம் வரத்துக்கான காரணம் என்னென்னா,
அங்கே இன்றைக்கு கிட்டத்தட்ட பிராந்திய கட்சிகள் எல்லாம் அவுட்டு. ஜனதாதள் செக்குலர் வந்து ஆல்மோஸ்ட் கான். அப்போ இருக்கிறது வந்து மைய நீரோட்ட கட்சிகளாக அல்லது வந்து பேன் இண்டியா கட்சியாக இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகள் தான். அப்போ இங்கே 2 குறைஞ்சி அங்கே 2 அதிகமாக்கினா என்ன, இல்லை இங்கே வந்து 5 ஏற்றி அங்கே பக்கத்து ரூமில் 25 ஏற்றினா என்ன, ஆஸ் சச் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் டிஎம்கேக்கு இட்ஸ் அ பிக்கர் இஷ்யூ. நீங்கள் இருக்கிறதே இங்கே மட்டும்தான், இன்னொரு இடத்துல இல்லை. அப்போ ஒரு இடம் குறைந்தாலும் குறைவு தான் ப்ரப்போர்ஷனலாக. அதாவது நான் உனக்கு 10 ஏற்றிக்கிறேன், நான் மற்ற எல்லா இடத்துலையும் 500 ஏற்றிக்கிறேன் அப்படின்னா ப்ரப்போர்ஷன் குறையுது. ஸோ இதுக்கு ஒரு மாற்று என்ன பண்ணலான்னா, வேற வழி இல்லாமல் அமெரிக்காவை இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியதாகன ஒரு இது இருக்கும். நமக்கு வந்து ஏன் அமெரிக்கா அப்படின்னா, இது ஒரு கம்பேரபிள் கண்ட்ரி. எக்ஸப்ட் ஃபார் ஒரு விஷயம், அங்கே மொழிவாரி மாகாணம்ங்கிறது கிடையாது. நமக்கு அது இருக்கு. அது ஒரு ஆடட் காம்ப்ளெக்சிட்டியை உருவாகுது. அங்கே ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது அங்கே வந்து லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட். நம்ம ஊரில் லோவர் ஹவுஸ் மக்களவை, அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். இங்கே அப்பர் ஹவுஸ் மாநிலங்களவை, அந்த இடத்துல செனட். ஓகே, அங்கே பிரசிடென்ட், இங்கே பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் லோவர் ஹவுஸ்லேருந்து பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கிற முறையில் மாற்றங்கள் இருந்தாலும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் மாநிலங்களவைங்கிறது அதிகாரம் குறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. முதல்ல அமெரிக்காவில் அந்த அப்பர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய அந்த செனட் அப்படிங்கிறது அதிகாரம் சற்றே மிகுந்த இடமாக இருக்கிறது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதற்கும் மக்கள் தொகைக்கும் சம்பந்தமே இல்லாமல் மாற்றி எல்லா மாநிலங்கள்லேருந்தும் 2 பேர் தான். உங்களுக்கு வந்து ஒரே ஒருத்தன் தான் பாப்புலேஷனேனாலும் 2 பேர். இங்கே வந்து சட்டப்பேரவை தொகுதி அதுலேருந்து அதுவும் ப்ரப்போர்ஷனல். அங்கே அது கிடையாது. அப்போ சின்ன மாநிலமாக இருந்தாலும் பெரிய மாநிலமாக இருந்தாலும் சம பிரதிநிதித்துவம் ஒரு அவையில். உதாரணம்னா இப்போ உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் அவங்களுக்கு 2, உத்தரப்பிரதேசத்துக்கும் 2, தமிழகத்துக்கும் 2, கோவாவுக்கும் 2. புரியுது. பாண்டிச்சேரி ஒரு ஃபுல் ஸ்டேட்னா பாண்டிச்சேரிக்கும் 2. யாராக இருந்தாலும் 2 தான். ரைட். அந்த ஊர் கணக்கில் சொன்னோம்னா இப்போ வியோமிங்னாலும் 2, நெவாடானாலும் 2, மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. கலிஃபோர்னியானாலும் 2, டெக்சாஸ்னாலும் 2, நியூயார்க்னாலும் 2. அண்ட் செனட் அவங்களுக்கு வந்து 6 வருஷ டேர்ம். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கலிஃபோர்னியாவில் மிக அதிகமான எண்ணிக்கையில் 40 சொச்சத்தில் இருப்பாங்க. டெக்ஸஸில் அதுக்கு அடுத்து வரும். அங்கே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ நம்ம சொல்கிற இதே மாதிரியான மாற்றம், தொகுதி மறுசீரமைப்பு அமெரிக்காவில் தொடர்ந்து நடக்கும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அனைவரும் ஒரு மொழி பேசுபவர்கள். அங்கேயும் ஸ்பானிஷ் பேசக்கூடிய இமிகிரன்ஸ் இருக்காங்க, ஆனால் ஆங்கிலம் தான் முதன்மை மொழின்னு வச்சுப்போம். அங்கே எல்லாருக்கும் தெரியும், அவங்க மக்களே சொல்லிடுவாங்க. இந்த ஏன்னா அங்கே பாப்புலேஷன் மெஷர் வந்து ஃபேர்லி அக்யூரேட். பிறப்பு இறப்பெல்லாம் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கலிஃபோர்னியாவுடைய பாப்புலேஷன் சற்றே குறைஞ்சு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் குறையும் இந்த அடுத்த மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது. டெக்ஸஸில் கொஞ்சம் அதிகரிக்கும். கலிஃபோர்னியா வந்து வெறும் 10 இடங்கள் 1930கள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே 40க்கும் மேலே 40 சொச்சத்துக்கு வரைக்கும் போச்சு. நியூயார்க், மேசச்சூசெட்ஸ் போன்ற இடங்கள்லாம் அதிகமான இடங்கள்லேருந்து ஆரம்பித்து கலிஃபோர்னியாவுடைய மக்கள் தொகை அதிகமாக இவர்களுக்கு ப்ரொப்போர்ஷனலி ரொம்ப குறையலைனாலும் இவங்க மேலே போகிறதுனால அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு. ஆனால் அந்த ஹையஸ்ட் கேப்ன்றது அங்கே மாற்றலை. அது முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது, அதுக்கு பிறகு சேஞ்ச் ஆகலை ஃப்ளாட். அது வெறும் நோஷன் தான். இன்றைக்கே நம்ம வந்து 500க்கு பதில் 600ன்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் போட்டு ப்ரப்போர்ஷனலி பிரித்து கொடுத்தா எந்த மாற்றமும் இல்லை, எண்ணிக்கை மட்டும்தான். ப்ரப்போர்ஷன் தான் முக்கியம்.
நீங்கள் வந்து உங்களுடைய மக்களவையில் 300 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் எந்த விதத்தில் அது உங்களை பாதிக்க போகுது? மிட் பாயிண்ட் வந்து மாறும். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அசெம்பிளி எடுத்துக்கங்க, 234 இருக்கு. அது 200 இருந்தால் நமக்கு எந்த விதத்தில் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இல்லை 400 இருந்தாலும் எந்த விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஒரு மாற்றமும் கிடையாது. இன்டர்னலி உள்ளுக்குள்ள சீரா இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்காது. இதை உதாரணமாக எடுத்துப்போம். அது உடனே திடீர்னு நம்ம அமெரிக்காவாக மாறிடுறோம். அதில் வந்து அரியலூருக்கு 2 குறைச்சி சென்னைக்கு ஏற்றி தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா சென்னையுடைய சுற்றளவு பெரிதாகிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதே தமிழ்நாட்டில் ஒருவர் கூட எழுந்திருந்து நீங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து எண்ணிக்கையை குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா அங்கே மக்கள் தொகை ரிலேட்டிவ்லி குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் சென்னைக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சென்னையில் தான் அதிகமான சாலைகளை போடுறீங்க, அங்கே தான் வந்து எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தஞ்சை டெல்டா வந்து விட்டுடுறீங்க. இப்போ எங்களுக்கு ஆட்களையும் குறைக்க போகிறீங்க. குறைச்சி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து மாநிலத்துக்குள்ளே ஒரு மறுசீரமைப்பு பண்ணோம்னா சென்னைக்கு இன்னும் 10 தொகுதி வரும். எங்கேயோ ஒரு 20-30 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி சென்னை விரிவுபடுத்தப்பட்ட பெரும் சென்னை அப்படிங்கிற ஒன்று எடுத்துக்கங்க. சென்னை பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ அதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன மாறலை? உங்களுக்கு நம்ம சொன்ன 2 பிரச்சனையும் இல்லை. ஒன்று மொழி பிரச்சனை இல்லை, 2வது கட்சிகள். ஸோ என்னப்பா இந்த மாவட்ட செயலாளர் இங்கே ஒரு 4 செயலாளர், நீ அப்படியே வீட்டை மூவ் பண்ணிட்டு இங்கே வா, நான் உனக்கு இந்த இடத்த கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மக்கள் வந்து இன்னும் பெருசாக சண்டை போட போகிறதில்ல. உனக்கு வேணுங்கிறது நடக்கும், கவலைப்படாத அப்படின்ட்டு. இது நடக்காத போது, எங்கே நடக்காத போது, ஒரு பகுதிகள் அந்த பெரிய மாநிலத்தில் சில பகுதிகளில் வளர்ச்சி நடக்காத போது அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை இக்னோர் பண்ணப்படும் பொழுது அப்பொழுதுதான் மாநில பிரிவுக்கான குரல்கள் எழும்புகின்றன. அப்படி பிரிஞ்சு போனது தான் தெலங்கானா பெரிய போராட்டத்துக்கு பிறகு. அவ்வளவு பெரிய போராட்டம் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸுக்காக பிரிக்கப்பட்டது தான் ஒரு உத்தராகண்டோ, ஒரு ஜார்க்கண்டோ, ஒரு சத்தீஸ்கடோ. அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கல, இதை பிரி அதை பிரி அப்படின்ட்டு. தெலுங்கானா வந்து உயிரை கொடுத்தாங்க. எப்படி வந்து ஆந்திரா தமிழகத்திலிருந்து சென்னை மாகாணத்திலிருந்து பிரியும் பொழுது பலர் இறந்தார்களோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு தெலுங்கானா நடந்தது. ஏன்னா தெலுங்கானா பகுதி வஞ்சிக்கப்படுகிறது, அதற்கு வேண்டிய அளவுக்கு நிதி கிடைக்கவில்லை, வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி பிரித்தது தான் அது. ரைட். ஸோ இந்த 2ம் இல்லாத காரணத்தினால தமிழகத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் இதை மாற்றலாம், இந்தியாவுக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க? காப்பி அமெரிக்கா. இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அதற்கான அக்செப்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியணும். அதன்படி 2 அவைகள், ஒன்று பாப்புலேஷன் பேஸ்ட், இன்னொன்று இண்டிபெண்ட் ஆஃப் பாப்புலேஷன். அந்த மேலவை அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் இன்னும் 2 அப்படின்னு கொடுக்கறது வந்து ரொம்ப குறைவு. அங்கே 50 மாகாணம் × 2 100. இங்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மக்களவைக்கு இணையான எண்ணிக்கையில் இப்போ மாநிலங்களவையில் ஆட்கள் குறைவாக இருக்காங்க. நம்ம மாநிலங்களவையை வேற மாதிரி பார்த்தோம். இந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் மூலமாக வராத மற்ற முக்கியமானவர்களுக்கு கொடுக்கணும்னு, அதுவே தவறான இது. அமெரிக்கா இந்த மாதிரியான வெட்டி பஜனைக்குள்ளெல்லாம் போல அதே அரசியல்வாதிகளை தான் அங்கேயும் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி இதுவும் தேர்தல் தான். ஆனால் இங்கே வந்து ஒரு எவ்வளவு பெரிய மாநிலமாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஈக்குவல் நம்பர்ஸ். அந்த தேர்தலில் வருபவர்களுக்கு இவ்வளவு இடம், அவர்கள் முக்கியமான இடத்தில் இருப்பார்கள். எதை யாருக்கு? அப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த வரி பங்கீடு தொடர்பான அதிகார பங்கீடு தொடர்பான பல விஷயங்களை நம்ம வந்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து மாற்ற வேண்டியிருக்கும். அந்த அனைவருக்கும் சம இடங்கள் இருக்கக்கூடிய அவையின் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிஷனை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும்.
எங்கே பயம் உங்களுக்கு வருது? ரெப்ரசன்டேஷன் படி 2 இடத்துல பயம் வருது. ஒன்று ஆட்சி அமைத்தல் படி. இன்னைக்கு ஆட்சி அமைத்தல் வந்து எளிதில் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்குது. லாப்சைடட். தென்னிந்தியாவுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் லோ. இருக்கிறதே 5 பெரிய மாநிலங்கள் தான். 4ஆக இருந்து இன்றைக்கு 5ஆகி இருக்கக்கூடியது. இது எல்லாமே வட மாநிலங்களாக பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவிலிருந்து தொடங்கி சத்தீஸ்கடே நம்ம வந்து வட மாநிலம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் ஒடிஷா எல்லாமே. அப்போ நம்முடைய பிரிவு, அதாவது யாருன்னா தெற்கில் இருக்கிறவங்களுடைய பார்வை அப்படி இருக்கு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் பெருசாக மாற்றிட போகிறதில்ல. உங்களுக்கு 10 கூட கொடுத்தாலும் யூஆர் நாட் கண்ட்ரோலிங் எனிதிங். ஓகே, நீங்கள் இன்றைக்கு எந்த கட்சியெல்லாம் அது நார்த் இந்தியன் பார்ட்டின்னு நீங்கள் சொன்ன பாரதிய ஜனதா இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பரவலை அதிகமாக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இன்னும் 10-20 ஆண்டுகள் அவர்களும் எல்லா இடத்துலையும் தான் இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறது வந்து வெறும் தென்னிந்தியா வந்து முடிவு செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கும் பொழுது யார் ஜெயிப்பாங்கங்கிறத உங்களால் இப்பயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கே பிரச்சனை வரும்னா நிதி பங்கீடு தொடர்பாகவோ அல்லது வேறு சில அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ அங்கே இந்த ஒரு சம ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய, பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரு அவை இருந்து அந்த அவை ஏற்றுக்கொண்டால்தான் அப்படின்னு நீங்கள் ஒரு 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 அஷூரன்ஸ் கொடுத்தால் மாறும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உள்ளடக்கியது. அப்போ அதற்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பல இடங்கள்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மாற்று ப்ரப்போசலை பற்றி பேசாமல் அவுட்ரேஜ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தமிழகத்தில். ஏன் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. 2 தடவை 25 ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க இல்லையா, இன்னொரு 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணி பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நம்ம சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நான் சொன்னேன், இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு தொகுதி மறுசீரமைப்பை செய்வார்கள் என்று நான் நம்பவில்லை. இப்போ முன்ன தள்ளி வச்சவர் வந்து வாஜ்பாய் தான். இப்போ நரேந்திர மோடி அதை கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர் மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இன்னொருவர் சொன்னார், இல்லை இது வந்து பெண்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் வேற ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்போ அதை உள்ளடக்கணும்னா நம்ம வந்து எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தி தென் அதில் வந்து 33% ரிசர்வேஷனை கொண்டு வந்து தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு.